கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 23:5 ஒருத்தர் வாசிக்கும்படி அன்போடு கேட்குறேன். பைபிள் வாசிக்க தெரிஞ்சவங்க எடுத்து இங்கே வாசிங்க. சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு பந்தியை என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது மாத்திரம் இல்லை, உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். உங்கள் பாத்திரமெல்லாம் நிரம்பி வழியுதுன்னு ஏசப்பா இந்த மாதத்தில் வாக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ இந்த சங்கீதம் 23வது சங்கீதம் சின்ன குழந்தைகள்லேருந்து சர்ச்சுக்கு வர சின்ன பிள்ளைகளிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் மனப்பாடமாக தெரியும். ஏன்னு கேட்டால் அந்த வசனத்தை வாசிங்கன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பேச தெரிஞ்ச ஏசப்பாவுடைய பிள்ளைங்க, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் சொல்லிக் கொடுக்குற வசனம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் என்ன தாழ்ச்சி அடையேன்னா எனக்கு குறைவே இல்லை அப்படின்னு அந்த வசனத்தை சொல்லி கொடுப்போம். இந்த சங்கீதத்தில் தாவீது என்பவர் எழுதியிருக்கிறாரு, அவர் ஆண்டவரை மேய்ப்பராகவும் கடவுளை மேய்ப்பராகவும் தன்னை ஒரு ஆடாகவும் வைத்து இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். இந்த பாட்டை பாடியிருக்கிறார். ஆண்டவரை கர்த்தரை ஒரு மேய்ப்பனை போலவும் தன்னை ஒரு ஆடை போலவும் என்ன செஞ்சுருக்கிறார் வச்சு இந்த சங்கீதங்கிற பாட்டை 23 சங்கீதங்கிற பாட்டை அவர் பாடியிருக்கிறார். அப்போ அவர் பாடும்போது எப்படி பாடியிருக்கிறார்னா, சங்கீதம் சொல்கிறதெல்லாம் பாட்டை தான் சங்கீதம்னு எழுதியிருக்குது. இதை நீங்கள் ஆர்சி பைபிளில் பொதுமொழி பெயர்ப்புலாம் போய் படிச்சிங்கன்னா திருப்பாடல் அப்படின்னு வர, இதை திருப்பாடல்கள்னு இதை என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போது நல்லா கவனித்து பாருங்க, சத்துருக்களுக்கு முன்பதாகனா ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, என் சத்துருக்களுக்குன்னா சத்துருக்கள் எதிரிகள் நிறைய இருக்கிறவங்களுக்கு முன்பாக ஆண்டவர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அது மாத்திர தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார், பாத்திரம் நிரம்பி ஒளி. இந்த வசனம் சொல்லுது. நீங்கள் அப்போ சத்துருக்கள் நிறைய எனக்கு விரோதமாக எழும்பி வராங்கன்னா அப்போ ஆண்டவர் என் கூட இல்லையா? எனக்கு அவர் துணை இல்லையா? அதனால தான் எல்லாரும் இப்படி எழும்பி வராங்களா? அதனால தான் இப்படி நெருக்கம், இப்படி கஷ்டம், இப்படி பிரச்சனை, ஆள் மேலே ஆள் வர்றாங்க, பிரச்சனை மேலே பிரச்சனை வருது, ஒரே சங்கடமாக இருக்குது, நெருக்கமாக இருக்குது, இப்படி எல்லாமே எதிராக இருக்குது. அப்போ ஆண்டவர் என் கூட இல்லையா? அப்படி அல்ல. சத்துருக்கள் யாருக்கு நிறையா இருக்கிறாங்க? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அந்த ஆட்டுக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறான், அந்த மேய்ப்பனுக்கு கீழே இருக்கிற ஆட்டுக்கு சத்துருக்கள் எதிரிகள் அதிகமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ கர்த்தர் உங்கள் மேய்ப்பனை போல உங்கள் கூடவே இருந்து உங்களை நடத்துகிறாரு, உங்களை மேய்க்கிறாரு, உங்களுக்கு குறையில்லாமல் நடத்துகிறாரு. அப்படிப்பட்ட உங்களுக்கு தான் சத்துருக்கள் எழும்புகிறாங்க, எதிர்ப்பு வருது. ஏன்? அவன் மட்டும் நல்லா இருக்கிறான், காசு பணம் இருக்குதோ இல்லையோ, வசதி வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ, சந்தோஷமாக இருக்கிறாங்களே, வீடு நல்லா இருக்குதா, சொத்து இருக்குதா, பெரிய படிச்சுக்கிறாங்களா, நல்ல வருமானம் வருது, எதிர்கொள்ளையே நிம்மதியாக இருக்கிறான், எதிர்கொள்ளையே நல்லா இருக்கிறானே, அது பொறுத்துக்கிறல. அதனாலே நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? எதிராக எழும்புறாங்க. ஆமாவா இல்லையா? எல்லாம் எதிராக இப்படி பிரச்சனையாக வருது, என்ன பண்ணுறதுங்க? ஆண்டவர் என்னை கைவிட்டார் நினைக்காதீங்க. இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் சொல்லாரு, கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினச்சிட்டோம்னா, பொதுவாக நாம் நினைக்கிற நினைப்பண்ண தெரியுமா, இயேசுநாதர் என் கூட இருந்தால் ஒரு பிரச்சனையும் வராது. அப்போ பிரச்சனையே இப்படி வந்துச்சு, என் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சுன்னா இயேசுநாதர் கடவுள் என் கூட இல்லவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்படித்தான் நினச்சிட்டோம். இயேசுநாதர் ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் நமக்கு ஒரு பிரச்சனையும் இருக்கவே இருக்காது. இயேசுநாதர் கூட இல்லைன்னா நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வரும். இப்படி நாம் நினச்சிட்டோம். அதனால தான் நிறைய நேரத்தை சொல்கிறோம், சர்ச்சுக்கு போய் என்ன புண்ணியம்,
ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? பிரச்சனை தான் இருக்குது. இயேசுநாதரை தேடி தேடி நானும் போகத்தான் செய்கிறேன். இயேசுநாதர் என் கூட இருந்தா இப்படியெல்லாம் நடக்குமா? இப்படியெல்லாம் ஆகுமா? அதில் உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனால் இங்கே என்ன சொல்லுது? தாவீதுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்புறாங்க. சங்கீதம் 3:1 வசனத்தை ஒருத்தங்க வாசிங்களேன். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். அப்படின்னா தாவீதோடு கூட ஆண்டவர் இல்லையா? சொல்லுங்க, ஆண்டவர் இல்லையா? கர்த்தாவே, எனக்கு சத்துருக்கள் எவ்வளவா பெருகி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரமில்லை, எனக்கு விரோதமாக எழும்புறவங்க நிறைய பேர் எழும்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. இன்னொரு இடத்துல சொல்லும்போது, எதிராக எழும்புறவங்க என் தலை முடியை விட அதிகமாக இருக்கிறாங்களாம். சத்துருக்கள், எதிரிகள் அவன் தலையில் இருக்கிற முடியை என்னன்னா அதை விட அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் இயேசுநாதர் என் கூட இல்லை, இயேசுநாதர் பார்க்கல, இயேசுநாதர் கைவிட்டுட்டாரு, நான் இவ்வளவு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு நாம் உடனே என்ன செய்கிறோம்? ரொம்ப வேதனைப்படுகிறோம். தாவீது ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவன், ஆண்டவருக்கு பிரியமானவன், கடவுளுக்கே ரொம்ப பிரியமானவன். அவன் சொல்லுகிறான், எனக்கு சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறாங்க, அநேகர் எனக்கு விரோதமாக எழும்புறாங்க. அதை விட ரொம்ப முக்கியம், என் தலைமுடியை விட அதிகமாக இருக்கிறாங்க எனக்கு எதிராக எழும்புறவங்க அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம். ஆனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறான்னு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இந்த பிரச்சனையை பார்த்து இயேசுநாதர் கூட இல்லைன்னு நினைக்காதீங்க. மனுஷன் என்ன செய்வான்? ஒரு பிரச்சனை, உங்கள் கையில் காசு இல்லை, பணம் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு உடனே என்ன நினைப்பான்? அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை, அவங்ககிட்ட போய் ஒரு புண்ணியமும் இல்லை, அவங்ககிட்ட போகக்கூடாதுன்னு டக்கு டக்குன்னு மனுஷங்க விலகிடுவாங்க. நான் சொல்லி உங்களுக்கு புரியுதுங்களா? விலகிடுவாங்களா, விலக மாட்டாங்களா? உங்கள் கையில் நல்ல பணம் காசு நிறையா இருக்குது, நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கிறீங்க, சொத்து பத்து இருக்குது, எல்லாம் உங்களை தேடி வந்து ஒட்டிக்கிடுவாங்க. அப்புறம் எதுவுமே இல்லை தெரிஞ்சு சொல்லாமல் பிள்ளாமல் ஓடி ஒளிஞ்சிருவாங்க, விலகிடுவாங்க. ஒரே பிரச்சனையாக இருக்குது. மனுஷங்க பார்ப்பாங்க, ஆஹா ஆல்ரெடி நமக்கு 1008 பிரச்சனை இருக்குது, இவன் கூட போய் சேர்ந்துக்கிட்டா இவன் பிரச்சனையும் சேர்த்து நம்ம சுமக்க வேண்டியதாக இருக்கும், வேண்டாம் அவன் பிரச்சனையாக இருக்கிறான், அவன் கூட நம்ம போய் என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது, அவங்க கூட இருக்கக்கூடாதுன்னு ஒதுங்கிடுவாங்க. ஆமாவா இல்லையா? ஒரே கஷ்டமும் ஒரு கண்ணீருமா இருக்குது, வேதனையாக இருக்குதுன்னா உங்களை பார்த்து பரவாயில்ல கஷ்டப்படுறாங்க, நம்ம போய் கூட இருப்புன்னு யாராச்சும் வருவாங்களா? ஐயோ வேண்டாம், நமக்கு இருக்கிற பிரச்சனையும் கஷ்டமும் போதும், இவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டு அவள் கஷ்டத்தை நம்ம கேட்டுட்டு அவன் கஷ்டத்தை கேட்டுட்டு நாம என்ன செய்ய தலையை ஊறிட்டு கிடக்க முடியும், நம்ம வேதனைப்பட்டு கிடக்க முடியாது, வேண்டாம் கொஞ்சம் குறைய நிம்மதியும் போயிடணும் உங்களை பார்த்து விலைக்கு ஓடிடுவாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, நல்ல ஆஸ்தியோட சொந்த பந்தத்தோடு நல்ல ஆடம்பரமாக நல்லா இருக்கிறீங்கன்னா உங்களை சொல்லாமல் புள்ளாமல் அலையாத விருந்தாளி மாதிரி எல்லாம் ஓடி வந்துடுவாங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க, சிக்கலில் இருக்கீங்க, சிரமத்தில் இருக்கீங்கன்னா சொல்லாமல் புள்ளாமல் எல்லாரும் உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க. அது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனால் இயேசுநாதர் அப்படி கிடையாது. நீ கஷ்டத்தில் இருந்தாலும், உனக்கு பிரச்சனை இருந்தாலும், உனக்கு போராட்டம் இருந்தாலும், உனக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும், சத்துருக்கள் எழும்பினாலும், ஒரு திரள் கூட்டம் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் உன் கூட ஆண்டவர் இருப்பாரே தவிர உங்களை விட்டுட்டு ஆண்டவர் போக போகிறதே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இல்லை, நிறைய கூட்டம் இருக்குது, நிறைய நண்பர் இருக்கிறாங்க, நிறைய சொந்த பந்தங்க இருக்கிறாங்க, அதனால இயேசுநாதர் என் கூட இருக்கிற. இல்லை, யார் இருந்தாலும் இல்லைனாலும் இயேசுநாதர் உங்களோடு கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அந்த இயேசுநாதருக்கு ஒரு விஷயம், கரங்களை தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுங்களேன். ஆமென். நல்ல கையை தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. காசு, பணம், சொத்து, உறவு, சொந்த பந்தம், நாமே சொந்த நல்ல நிலைமை இது இருந்தாலும் இல்லைனாலும் இயேசுநாதர் என் கூட இருக்கிறாரு, எப்பயும் என் கூட இருப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இந்த தாவீதுக்கு ஒரு காலகட்டத்தில் குடும்பம் கூட இருந்த போதும் இயேசுநாதர் கூட இருந்தார், குடும்பம் இல்லாத போதும் ஆண்டவர் கூட தான் இருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? சொந்த பந்தங்க கூட இருந்த போது இயேசுநாதர் ஆண்டவர் கூட இருந்தார், சொந்த பந்தங்க இல்லாத போது கர்த்தர் கூட தான் இருந்தார். யார் இருந்தாலும் இல்லைனாலும் எது இருக்குதோ இல்லையோ இயேசுநாதர் உங்கள் கூட இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை தவிர்த்து வேற என்ன உங்கள் கூட நிரந்தரமாக இருந்துற போது சொல்லுங்க பார்க்கலாம்.
சொல்லுங்க. இந்த உலகத்தில் சொந்த பந்தம் நிரந்தரமாக உங்கள் கூட வந்துடுமா? சொல்லுங்க. உயிரோடு இருக்கிற வரைக்கும் கூடவே இருப்பாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, பெற்றவங்க இருக்க மாட்டாங்க, பிறந்தவங்க இருக்க மாட்டாங்க, கட்டினவங்க இருக்க மாட்டாங்க, அப்புறம் நண்பர்கள் யாருமே நிரந்தரமாக எப்பயும் உன் கூடவே இருக்கிறேன், என்ன ஆனாலும் உன் கூட இருக்கிறேன்னு இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. யோபு வாழ்க்கையில் பிள்ளைகள் இல்லாமல் போயிட்டுங்க. பிள்ளைகள் இல்லாமல் போனாங்க. சொத்து பத்து ஆடு மாடு இல்லாமல் போச்சு. வேலைக்காரங்க இல்லாமல் போயிட்டாங்க. ஆமாவா இல்லையா? அப்புறம் பார்த்தா மனைவியும் என்ன செஞ்சிச்சு? கூட இருந்தாலும் ஏன் எப்படி ஆண்டவரை தூசிச்சு உன் உயிரை விட்டுருன்னு அந்த அம்மாவும் சத்தம் போட்டு திட்டுச்சு. அந்த ஐயாவை திட்டுனாங்க. அப்புறம் கூட உயிர் நண்பர்கள் 3 பேர் வந்தாங்க. அவனை பார்த்து ஒரு வாரம் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருந்தாங்க. அவன் கஷ்டத்தை பார்த்த உடனே ஒரு வாரம் சாப்பிடாமல் உட்காந்துட, ஒரு வார்த்தை பேசாமல் கஷ்டப்பட்டவங்களே என்ன செய்தாங்க? அவனை விட்டார்கள். அல்லேலூயா. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? ஆமாம், உறவுகள், நட்புகள், ஆமாம், கட்டுனது, பிறந்த பிள்ளைங்க, இப்படி எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் மட்டும் அவனை விடவே இல்லை. அவர் கூட ஒரு சில நேரத்தில் சொன்னார், என்னை ஆண்டவர் இவ்வளவு வேதனைப்படுத்துகிறாரு, என் ஈரலை பிளக்கிறாரு, என் மேலே அன்பை வீசுகிறாரு, என்னை சிறுமைப்படுத்துகிறார், நான் செத்து போயிட்டா, நான் இல்லாமல் போயிருந்தா நல்லா இருக்குங்கிறாரு, நான் பிறக்கிறத விட பிறக்காமல் இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. கர்த்தர் தான் எல்லாத்தையும் கொடுத்தாரு, அவரே எல்லாம் எடுத்துக்கிட்டாருங்கிறாரு. அவர் என்னை கொண்டு போட்டாலும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் அவரையே முழுசாக நம்புவேன் என்றும் என்ன செய்கிறாரு? சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் அவர் நம்புவேன். அவர் என்னை கொன்னாலும், ஆண்டவரே என்னை கொண்டு போட்டாலும் அவர் கையால் நான் சாகுவேன், ஆனால் அவரை நான் விட்டு விலக மாட்டேன்ற அளவுக்கு அவர் சொல்லுகிறார். முன்னே பார்க்குறேன் கர்த்தரை காணும், பின்ன பார்க்குறேன் கர்த்தரை காணும், சுற்றி பார்க்குறேன் கர்த்தரை காணும், கர்த்தாவே நீங்கள் எங்கே போயிட்டீங்க அப்படியெல்லாம் புலம்பி அழுகிறார். ஆனாலும் அவர் பார்வைக்கு ஆண்டவர் அவரை விட்டு போன மாதிரி இருந்துச்சு, எல்லாம் போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் அவன் கூடவே தான் இருந்தார். ஒரு சில நேரம் இயேசுநாதர் உங்கள் கூட தான் இருப்பார், ஆனால் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். விபத்து நடந்து போச்சே, ஏன் அப்போ ஆண்டவர் எங்கே போனார் அப்போ நிறைய பேர் கேள்வி வைப்பாங்க. அந்த விபத்து நேரத்தில் கூட இருந்து உயிர் போகாமல் காப்பாற்றி இருக்கிறார். கைகளோ கால்களோ சிதைஞ்சு போகாமல், தலை நசுங்கி போகாமல், உடம்புல அங்கங்கள் ஏதாவது சேதமாகாமல் அப்படி அவர் காப்பாற்றி இருக்கிறாரு. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? உயிர் போக வேண்டியதை உயிரையும் காப்பாற்றி நம்ம உடம்புல எந்தவித சேதங்களும் இல்லாதபடிக்கு கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு? காப்பாற்றிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், கர்த்தருடைய நல்ல நாம் மயப்படுவதாக. ஆமாம், அதனால் அப்படி ஒரு பேர் ஆபத்துலேருந்து காப்பாற்றினார். வியாதி வந்துச்சு, வியாதியில் எத்தனையோ பேர் மறிக்கும்போது நீங்கள் நினச்சிக்க இப்படிப்பட்ட வியாதியை கடவுள் ஆண்டவர் இயேசுநாதர் ஏன் விட்டார் அப்படின்னு நிறைய நேரத்தில் கேள்வி கேட்டிருக்கலாம். அந்த வியாதியில் அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு கூடவே இருந்து இயேசுநாதர் உங்களை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னும் உங்களை வாழ வைக்கிறதுக்கு கடன் வந்துருச்சு, கடன் பிரச்சனை, நம்ம அறியாமையோ அறிஞ்சோ நம்ம கடன்களை வாங்கி சிக்கிட்டோம். ஆனாலும் எத்தனையோ பேர் சின்னதோ பெரியதோ கடனில் சிக்கி எத்தனையோ பேர் உயிரை விட்டுட்டாங்க. ஆனால் நம்மளை இவ்வளவு நெருக்கத்துலேயும் கஷ்டத்துலேயும் இயேசுநாதர் நம்மளை கைவிட்டுட்டாரா? சொல்லுங்கள். அலையிறோம், திரியிறோம், கஷ்டப்படுறோம், அங்கலாய்க்கிறோம், ஆனாலும் இயேசுநாதர் நம்மளை உயிரோடு வச்சு காப்பாற்றி நடத்திக்கிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. எல்லா உறவுகள், சொந்த பந்தங்கள்லாம் இருக்குது, வீடு இருக்குது, மனைவி இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு தொழில் இருக்குது, வருமானம் இருக்குது. ஆனால் தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாம், மனைவி இருந்துச்சு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, வீடு இருக்குது, ஆமாம், சோதரம் இடம் இருக்குது, அப்புறம் ஒரு தொழில் இருக்குது, ஏதோ ஒரு வருமானம் இருக்குது. அப்படி இருந்தும் கடனை பார்த்து பயந்து தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. சின்ன மனக்கசப்பு, குடும்பத்துக்குள்ள சின்ன சண்டை, எல்லாரும் இருந்தாலும் இந்த ஒரு சின்ன தகராறு, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கினால உயிரை விட்டவங்க உண்டு. ஆனால் நமக்கு இதெல்லாம் வராமையாக இருக்குது. சொல்லுங்கள், எல்லாம் வருதா வரலையா? சொல்லுங்கள். எல்லாமே வந்திருந்தாலும் ஆண்டவர் நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார்.
ஒரு மேய்ப்பன் ஆடு கூடையே தான் இருப்பார். ஆடை அங்கிட்டு விட்டுட்டு அவர் வாட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்னு போயிடுவார? சொல்லுங்க. ஒரு ஆடு மேய்க்கிறவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்பயுமே ஆடை முன்னாடி ஓட்டி அவங்க பின்னாடி என்ன செய்வாங்க? அப்படி கிடையாது. ஆட்டுக்கு முன்னாடி அவர் போயிட்டு ஆடு பின்னாடி அவர் பின்னாடியே வரும். அல்லேலூயா. ஒரு நல்ல மேய்ப்பன் ஆட்டை முன்னாடி என்ன செய்து ஓட்டி கொண்டு பின்னாடி வரமாட்டார். எப்பயுமே நல்ல மேய்ப்பங்கிறவர், ஒரு நல்ல ஆடு மேய்க்கிறவங்க, நல்ல மேய்ப்பன்கிறவங்க முன்னாடி அவங்க நடந்து போவாங்க, பின்னாடி அவங்க பின்னாடி என்ன வருங்க? ஆடு எல்லாம் அவங்க பின்னாடி நடந்து வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. சொன்னபடி கேட்காத ஆடுக தான் கீழ்ப்படியாத ஆடத்தும் குச்சி வச்சு அடிச்சுக்கிட்டு போன்னு என்ன செய்வாங்க? துரத்திக்கிட்டு போவாங்க. அது மாதிரி உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, உங்களுக்கு ஒரு குழப்பம் வருதுன்னா நீங்கள் முன்னாடி போகலை, உங்களுக்கு முன்னாடி யார் போகிறது? இயேசுநாதர் போயிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அவர் பின்னாடி தான் வாரீங்க. நீங்கள் படுற கஷ்டம், நிந்த அவமானமெல்லாம் அவர் உங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு. அவரை தாண்டி தான் உங்களிடத்துல இது வந்துட்டு இருக்குது. உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக இருந்துட்டா ஒரு குறை உங்களுக்கு இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் நினச்சிக்கிறீங்க எல்லாமே எனக்கு குறையாத்தான் இருக்குன்னு. ஆனால் இயேசுநாதர் சொல்கிறார், இல்லை உனக்கு ஒரு குறையும் இல்லை. இப்போ குறை இருக்கிற மாதிரி உனக்கு தெரியுது, நாளை இந்த குறை இல்லாமல் இயேசுநாதரை மாற்றி விடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அவர் மேய்ச்சா நல்ல இடத்துல தான் மேய்ப்பார். உங்களுக்கு பிரச்சனை இல்லாத இடத்துல கொண்டு போய் தான் மேய்ப்பார். ஆடு மேய்க்கிறவங்க இங்கே நிறைய பாம்பு இருக்குது, விஷச்சந்து இருக்குது, அங்கே இன்னும் காட்டு நாய்கள் இருக்குது, இங்கே என்ன செய்யுது சிங்கம் புலி எல்லாம் இருக்குது, இந்த பக்கமாக போய் ஆடு மேய்ப்போம்னு சொல்லி மேய்ப்பாங்களே? போனால் நான் செத்துருவேன் நினைக்க மாட்டாங்க. போனால் என்னுடைய ஆடு என்ன செஞ்சு போயிடும்? செத்துரும். அதனால் அந்த மேய்ப்பர் முன்னாடி போய் இங்கே எந்த கெடுதல் இருக்குதா, தீமை இருக்குதா, தீங்கு இருக்குதா, என் ஆடு எதையாச்சும் அடிச்சிருமா, என் ஆட்டுக்கு உயிர் ஆபத்து வந்துருமா வராதாங்கிறது பார்ப்பாங்க. அல்லையே சொல்லுங்களேன். அவங்க பார்த்துட்டு தான் அந்த இடத்துக்கே அந்த ஆடுகளை கூட்டுட்டு போவாங்களே தவிர அவங்க கண்ணை மூடிட்டு எல்லா இடத்துக்கும் ஆடுகளை ஓட்டிட்டு மேய்ச்சலுக்கு கொண்டு போக மாட்டாங்க. இந்த இடத்துல போனால் புல் நல்லா இருக்கும், ஒரு இடத்துல புல் நிறையா இருந்தாலும் அங்கே ஒரு சில கொடிய மிருகம் இருக்கும், அதை அவங்க தெரிஞ்சுட்டு அங்கே போக மாட்டாங்க. இல்லை அந்த கொடிய மிருகங்களை விரட்டி விட்டுட்டு என்ன செய்வாங்க? அப்புறம் தான் அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. உங்களுக்கு உயிர் போகிற பிரச்சனையாக இருந்திருக்கும், ஆனால் இயேசுநாதர் அந்த பிரச்சனையெல்லாம் மாற்றிட்டு தான் உங்களை அப்படியே கூட்டிட்டு போவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உங்களுக்கு வந்த பிரச்சனை நீங்கள் இல்லாமல் போயிருக்கணும், ஆனால் இயேசுநாதர் அதெல்லாம் மாற்றிட்டாரு. ஒன்றுமில்லாமல் போயிருக்கணும், சின்ன பின்னமாக ஆயிருக்கணும், இருக்கிற இடம் தெரியாமல் போயிருக்கணும், ஆனால் அவர் முன்னே போய் எல்லாத்தையும் நல்லா ஆக்கி சரியாக்கிட்டு தான் உங்களை நடத்தி கொண்டு அந்த வழியில் கூப்பிட்டுட்டு போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், அவர் உங்கள் பசி ஆற்றவும் செய்வார், உங்கள் தாகம் தீர்க்கவும் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம பசியார உங்களுக்கு உணவுகளை கர்த்தர் தர்றார். நீங்கள் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, காய்கறி இல்லைன்னு பட்டினி கிடக்க விட மாட்டார். இதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் பட்டினி பசியில் இருந்திருக்கலாம். நீங்கள் இயேசுநாதரை நம்பி தேடி வந்த நீங்களா விரதம் இருக்கலாம், நீங்களே உபவாசம் இருக்கலாமே தவிர எதுவுமே இல்லாமல் பட்டினி கடந்து சாகிறேன்னு சொல்லவே விட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் 4 பேருக்கு கொடுக்குற அளவு வச்சுருப்பாரே தவிர நீங்கள் 4 பேர்கிட்ட கெஞ்சுற அளவு உங்கள் வாழ்க்கையில் வர விடவே மாட்டார். ஏன்னா அவர் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறார், நல்ல மேய்ப்பராக இருக்கிறாரு, அவர் நடத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா தாவீது சொல்லும்போது, நான் இளைஞனாக இருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனாகவும் நான் மாறிட்டேன், அவன் நீதிமானும் அவனுடைய சந்ததி ஏசப்பாவை தேடுகிற ஆண்டவரை தேடுகிற அவருடைய சந்ததி ஒரு நாளும் சாப்பாட்டுக்காக அலைஞ்சு தெரிஞ்சதை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற சங்கீதம் 37:25 வசனத்தை ஒரு வாசிங்களேன். நான் இளைஞனா வாலிபனா இருந்தேன், இப்போ வயசானவனாவும் ஆயிட்டேன், ஆனாலும் நீதிமான்னா ஏசப்பாவை கர்த்தரை தேடி வர்ற ஆண்டவரை தேடி வர்ற பிள்ளைங்க கைவிடப்பட்டதையும்
அவன் வம்சம், அவன் பிள்ளைங்க, அவங்க பேர பிள்ளைங்க அப்போம்னா சாப்பாட்டுக்காக இறந்து திரிஞ்சதுன்னா சாப்பாடு விடுங்க கெஞ்சி அலைஞ்சதையும் பட்டினி கிடந்ததையும் நான் என்ன செய்யலை, நான் பார்க்கவே இல்லைங்கிறாரு. நான் வாலிபனாக இருந்தேன், இப்போ வயசானவனாக மாறிட்டேன். நீதிமான் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைக்கோ அவன் சந்ததிக்கோ ஒரு நாள் இப்படிப்பட்ட நிலைமை வந்ததே இல்லை. 26வது வசனத்தில் அந்த நீதிமான் கர்த்தரை தேடி நம்பி வந்தவன் அவன் இறங்கி கடன் கொடுப்பான். அவன் வேணா இறக்கப்பட்டு கடன் கொடுக்குறான், அவன் சந்ததி ஆசீர்வாதமா என்ன செய்து இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்படித்தான் உங்களையும் உங்களுடைய வம்சத்தையும் ஆண்டவர் உங்களுடைய சந்ததிகளையும் இயேசுநாதர் வைத்திருப்பாரே தவிர ஒரு நாளும் குறை உள்ளவர்களை உங்களை வச்சிருக்கவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை பாருங்க, அவர் சங்கீதம் 23:3 அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தினமத்தை என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீங்கள் போகிற வழி, நீங்கள் நடக்கிற வழி, உங்கள் வாழ்க்கையில் வருகிறத ஆண்டவரே உங்களை நடத்துகிறாரு. நீங்கள் இந்த வெள்ளை கோயில் வருவேன்னு நீங்கள் கனவுல கூட நினச்சிருக்கிற மாட்டீங்க. நான் இந்த வெள்ளை கோயில் வந்துடுவேன்னு நான் கனவுல கூட என்ன செஞ்சதில்லை, நினச்சதில்லை. அது மாத்திரமல்ல, இந்த சபையில் இந்த ஆலயத்தில் நீங்கள் வந்து உட்காருவீங்கன்னு இது வரைக்கும் கனவு வந்துருக்கீங்களா? இந்த ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இப்படி இடத்துல போய் நான் இப்படி உட்காந்துருப்பேன், இப்படி ஜெபம் பண்ணுவேன், இப்படி ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்பேன்னு ஒரு நாள் நீங்கள் கனவுல நினச்சிருப்பீங்களா? சொல்லுங்கள், கனவுல நினச்சிருப்பீங்களா? இப்படி வருவோம் இப்படி இருப்போம் நினச்சிங்களா? நினைக்கல. அல்லேலூயா. ஆனால் இயேசுநாதர் கர்த்தர் உங்களை இந்த பாதையில் நடத்துகிற இந்த பாதை நீதியின் பாதை, நேர்மையான பாதை, இது நல்ல பாதை, இது செவ்வையான பாதை. நீங்கள் தானாக நடந்து வந்துடலை. எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்பு இருந்தோம், இதில் வரலை. அவங்க வழி விலகி போய் இல்லாமலே போயிருக்கிறாங்க. ஆனால் இது நீங்கள் நடந்து வரலை. உங்களை அவரே கையை பிடிச்சி நடத்திட்டு வராரு. முன்னாடி அவர் போறார், பின்னாடி உங்களை அழைத்து கொண்டு அவர் வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கொரோனால தப்பிப்போம்னு யாருமே நினைச்சிருப்பீங்களா? ஆமா, நான்லாம் ஏசி ரூமுக்குள்ள இருந்தவரும் செத்து போயிட்டான். கோடி ரூபா சொத்து வச்சிருந்து செத்துட்டாங்க. பயங்கரமா ஜிம்முக்கு போய் உடம்ப கல்லு மாதிரி பாறை மாதிரி வச்சிருந்தவரும் செத்து போயிட்டாங்க. நல்லவங்களும் செத்தாங்க, கெட்டவங்களும் செத்தாங்க, எல்லா தரப்பினர்களும் செத்தாங்க. நீங்களும் நானும் நினச்சோமா அவ்வளோ பாதுகாப்பாக பத்திரமா இருந்தீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். 4 மாஸ்கை போட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் டாக்டர் மாதிரி ஒரு பயங்கரமான கோட்டை போட்டு தான் வெளியில் போனீங்க. நீங்கள் சொல்லுங்கள். இனியாரம் மாஸ்கை போட்டு வீட்டை விட்டு வெளியில் வராத கொரோனா நோயில் வந்து செத்து போயிட்டான். ஆமாவா இல்லையா? ஆனால் நமக்கு அந்த அளவு பெரிய பாதுகாப்பு இல்லை. அன்னன்னைக்கு உழைச்சாதான் சாப்பாடு, அப்படின்னா நம்ம பட்டி இல்லாமல் வாழ முடியும்னு சொல்லி அந்த கொரோனா போன்ற காலகட்டங்களிலையும் இயேசுநாதர் நம்மளை காப்பாற்றி வச்சுருந்தார். அவர் கூட இருந்ததுனால தான் நம்ம காப்பாற்றி வச்சுருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா உங்களை பற்றி தெரியும். என் புள்ள, என் மகன் நிச்சயமாக ஒரு நாள் என்கிட்ட வருவான், இவன் என்கிட்ட வரணும், இவன் உயிரோடு இருக்கணும்னு. அன்னைக்கே நீங்கள் ஏசப்பாவை அறியாத போதே அவர் உங்களை அறிஞ்சிருந்தனால காப்பாற்றினார். இந்த கொள்ளை நோய் என் பிள்ளைய பக்கத்தில் வரவே கூடாது, பாதிக்க கூடாது, அழிச்சிட கூடாதுன்னு காப்பாற்றி விலைக்கு விட்டுருந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்னைக்கு உங்களுக்கு புரியல, இன்னைக்கு உங்களுக்கு புரியும். அவர் காப்பாற்றி நடத்திட்டு வர்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அது மாத்திரம் இல்லை. ஆண்டவர் பாருங்க, உங்களுக்கு எத்தனையோ விரோதிகள் எழும்பி இருக்கலாம், எதிராக வந்திருக்கலாம், சதி பண்ணியிருக்கலாம், ஏமாத்திருக்கலாம், என்னென்னமோ பண்ணியிருக்கலாம். ஆனாலும் இயேசுநாதர் உங்களை கைவிடலை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எத்தனை துரோகம் வரட்டும், எத்தனை ஏமாற்றட்டும், எத்தனை சதிகள் பண்ணட்டும், எத்தனை முதுகுல குத்துட்டும், என்னென்னமோ பண்ணிட்டு போட்டோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களை ஏமாத்துன்னு நினச்சவங்க ஏமாந்து போயிருப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவங்களுக்கு இன்னைக்கு தெரியல, நாளைக்கு தெரியும் நான் ஏமாந்துட்டேன்னு. உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு நினச்சி சந்தோஷப்படுவாங்க. ஆஹா, அவங்க துரோகம் பண்ணிட்டேன், முதுகில் குத்திட்டேன், இன்னைக்கு கஷ்டப்பட்டு கிடக்குறாங்க, துடிச்சிட்டு கிடக்குறாங்க, வேதனைப்பட்டு கிடக்குறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அஞ்சல் உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனால் அவங்களுக்கு தெரியல, நமக்கு அவங்க துரோகம் பண்ணலை, அவங்களுக்கு அவங்களே துரோகம் பண்ணிக்கிட்டாங்கங்கிறது வர்ற நாட்கள் அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. உங்களுக்கு எதிராக வந்துட்டோம்
அவங்கள பயமுறுத்திட்டு அவங்கள ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் யானை தான் தலையில் தானே மண் அள்ளி போடுற மாதிரி அவங்களே அவங்க தலையில் மண் அள்ளி போட்டதை அறியாமல் செஞ்சிட்ருக்குறாங்க. அல்லேலூயா. மண் அள்ளி விசிறிட்டு மற்றவங்களுக்கு மண் அள்ளி போட்டுட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் அவங்களே என்ன செய்ய மண் அள்ளி போட்டாங்க. அள்ளி போட்டது மற்றவங்களுக்கு தான். அந்த காற்று அவங்களுக்கு நேராக திரும்பி அடிச்சிச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ மண் அள்ளி தூத்துறோம், அந்த காற்று படின்னு உங்களுக்கு எதுக்காகவே காற்று வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? நீங்கள் அள்ளி போட்ட மண் எங்கேயோ வந்து விழுந்துடும். சொல்லுங்கள். இப்போ மண்ணெல்லி வீசுறீங்க, அங்கிட்டாமல் காற்று அடிக்கணும், மண்ணெல்லி அப்படி வீசுறீங்க, திடீர்னு அந்த காற்று எதிர்காற்றை திரும்பி உங்களுக்கு நேரம் வந்துச்சுன்னா நீங்கள் அள்ளி போட்ட மண் எங்கேயோ வந்து விழுந்துடும். மூஞ்சிலே விழுந்துடும், உங்கள் முகத்தில் விழுந்துடும், உங்கள் தலையிலே விழுந்துடும். அல்லேலூயா. நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. அவனுக்கு நான் குழி வெட்டிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது எந்த குழியில் அவங்களே விழுந்துறாங்க. குழியை வெட்டி முடிச்சு அவனுக்கு குழியை வெட்டிட்டேன், இனி இதுலேருந்து அவன் வெளியில் வரமாட்டேன், செத்து தொலைஞ்சாண்டா அப்படித்தாண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கனவுலே அப்படி 2 எட்டு வைப்பான் பாருங்க. வெட்டி முடிச்சுட்டு பொறுத்து அவன் விழுந்துடும் அந்த குழி. அடாடாடாடா அவனுக்கு வெட்டிட்டேனேன்னு சந்தோஷத்தில் எல்லாம் மெய் மறந்து வெட்டின குழியில் நானே விழுந்துட்டேன்னு வேதனைப்படுவாங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒருத்தர் மொர்தெகாயின் இருந்தார். அவரை சாகடிக்கிறதுக்கு 50 முழம் கிட்டத்தட்ட 75 அடி உயரத்தில் தூக்கு மரத்தை உண்டு பண்ணி அந்த 75 அடி உயரத்தில் அவனை தொங்க விட்டு அந்த ஊரே, அந்த பட்டணமே, அந்த ஏரியாவே எல்லாரும் பார்க்குற அளவு அவனை தொங்க வச்சு அவனை சாகடிக்கணும்னு நினச்சிருந்தான் ஆமான்கிறவன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ராஜா அவனே அதில் தூக்கி போடுங்க அப்படின்ட்டான். இவன் ராஜாவுக்கு விரோதமாக துரோகம் பண்ண போகிறான்னு நினச்சி இதை ராஜா தப்பாக நினச்சி அகாஸ்வேரு ராஜா எஸ்ஸர் ராணிகிட்ட தப்பாக நடக்க போகிறான்னு நினச்சிட்டு அவனை என்ன செய்தார்? அவனை பிடிச்சி அவனை கைது பண்ணுங்கன்னாரு. அப்போ கைது பண்ணுற ஒருத்தன் சொல்கிறான், உங்களுக்கு உதவி செஞ்ச, உங்கள் உயிரை காப்பாற்றின, நல்லது செஞ்ச ஒருத்தர் மொர்தெகாயின் இருந்தார், அந்த மொர்தெகாய்க்கு இவன் தூக்கு மரத்தை உண்டு பண்ணி சாவடிக்க நினச்சிருக்கான். அப்படியா? அந்த தூக்கு மரத்தில் இவனை போட்டு கொள்ளுங்க அப்படின்ட்டார். இவன் விடிய 50 முழம் உயர தூக்கு மரத்தை செஞ்சு வச்சு சந்தோஷப்பட்டான். எதிரி மொர்தெகாய் செத்து போயிடும், தொங்கிட்டு கிடப்பான், அப்படி துடிப்பான், ஊரே வாக்கும், நாடே வாக்கும், அப்படியே துள்ளுவானாக்கும், கை காலை ஆட்டுவானாக்கும், அப்படி நாக்கு வெளியே தள்ளுமாக்கும், கண்ணு மொழியெல்லாம் விதிங்கிட்டு வெளியில் வந்துருமாக்கும், அப்படி தொங்கிட்டு கிடப்பான். அப்போ கழுகு வரும், காக்கை வரும், பறவை எல்லாம் வந்து என்ன செய்யும்? அது கொத்தி திங்கும், அப்படியே தொங்கிட்டு கிடப்பான். அப்படி நாரும் எல்லாம் மூக்கை பொத்திட்டு முகத்தை சுடிச்சிட்டு கேவலமாக பார்த்துட்டு போவாங்க. அப்படி எல்லாம் கனவு வந்துட்டே இருக்கிறான். மறுநாள் இவனே தொங்குது. இப்போ தொங்கும்போது நினைப்பான், இவன் நாக்கு எப்படியெல்லாம் நினச்சானோ இப்போ இவன் நாக்கு தள்ளுது, இப்போ இவன் கண்ணு மொழி பிதுங்குது, இப்போ இவன் கைகால் உதறுது, இப்போ இவன் உயிர் துடிக்க போகுது. அதில் உங்களுக்கு புரியுதுங்களா? நேற்று நைட்டு மொர்தெகாயின் ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த நல்ல மனிதன் இப்படி துடிச்சு சாக போகிறான் அப்படின்னு இவன் நினச்சி கனவு கொண்டுகிட்டு இருந்தான். மறுநாளே இவன் அப்படியே தொங்கி சாக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதனால் துரோகம் பண்ணிட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க, ஏமாற்றிட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க, முதுகில் குத்திட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க, குறை சொல்லிட்டாங்களேன்னு கவலைப்படாதீங்க, உங்கள் மேலே வீண் பழி வச்சுட்டாங்களே கவலைப்படாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எதையெல்லாம் உங்களுக்கு செஞ்சாங்களோ நீங்கள் கவலையே பட வேணாம். கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறாரு, உங்கள் கூடவே வர்றாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், உங்களுக்கு முன்னாடி அவர் வராரு. உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிற துரோகம், உங்களுக்கு செய்ய நினைக்கிற அவமானம், உங்கள் மேலே போடுற நினைக்கிற பழி எல்லாமே யாருக்கே திரும்புது? உங்களுக்கு முன்னாடி போகிற கர்த்தர் ஏசப்பா முன்னாடி போகிறதுனால அவர் அதை நெருங்காமல் செஞ்சவங்களே எதிரானவங்களுக்கு திரும்பி விடும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம் பாருங்க. அப்படி எல்லாத்தையும் எதிராக கர்த்தர் மாற்றிடுவார். கர்த்தர் உங்கள் தலையை ஆச்சரிய விதமாக உயர்த்திடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புங்க அதை. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆச்சரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. மாத்திரம் தலை முழுவதும் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார்னா உங்களை ஆசீர்வதிச்சு உங்கள் ஸ்தானம் உயரும். உங்களை புளி பறித்து காலை வாரி விட்டு உங்கள் காலை இடற பண்ணி கீழே விழணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு மேலே இருக்கிறவங்கள கீழே இழுத்து கீழே தள்ளணும்னு நினைக்கிறாங்க. அவங்க தள்ள நினச்சாங்க, ஆனால் அது இப்போ என்ன ஆச்சுங்க? கவனித்து பாருங்கள். உங்களை கீழே இருக்க நினச்சாங்க. ஒரு ஸ்டெப்பு, ஒரு அடி உங்களை கீழே இறக்கி விடணும், கீழே இழுத்து விடணும்னு நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் பல அடி, பல ஸ்டெப்பு உங்களை மேலே உயர்த்திடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க?
உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சின்ன நல்லதை கிடைக்க விடாமல் கெடுக்க நினைக்கிறாங்க. 1% 1 மடங்கு கிடைக்க வேண்டியது கெடுத்து விட்டாங்கன்னா ஆண்டவர் 10 மடங்கா 100 மடங்கா திருப்பி கொடுத்துருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப நினைப்பீங்க அவங்க பண்ண கெடுதல், எனக்கு விரோதமா பண்ண நினைச்ச கெடுதல் நல்லது, கர்த்தர் என்னை இப்படி உயர்த்திட்டாரு, அவன் எனக்கு விரோதமா எழும்பினது நல்லது, இன்னைக்கு நான் நல்லா உயர்ந்துட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் தள்ளுனா நல்லது, ஆண்டவர் என்னை தூக்கிட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் தள்ளனா ஏசப்பா தூக்க மாட்டாரு. அவன் பழி சொல்லலைன்னா ஏசப்பா உயர்த்தி இருக்க மாட்டாரு, நல்ல பேர் புகழை மாத்திருக்க மாட்டாரு. பழி வச்சான், ஆண்டவர் பேர் புகழாய் மாத்தினார். குழியில தள்ளலாம், ஆண்டவர் கோபுரத்துல உயர்த்தி வச்சுட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உங்களை துரத்த நினைச்சான், கர்த்தர் உங்களை நிலையா நிறுத்தி வச்சிருவாரு, அலைஞ்சு திரிய விட மாட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். பந்தி ஆயத்தம் பண்ணுவான். நீ பட்டினியா கிடக்கன்னு நினைக்கிற இடத்துல, நீ பட்டினி கடந்து துடிதுடிக்கணும்னு நினைக்கிற மனுஷன் முன்னாடி உனக்கு ராஜ விருந்து ராஜ மரியாதையோட ஆண்டவர் வைப்பார் பாருங்க. அப்பா அவன் அதை பார்த்து துடிதுடிப்பான். பட்டினி கடந்து சாவான்னு நினைச்சனே, இப்ப அவனுக்கு முன்னாடி பட்டினி கடந்து நான் துடிக்கிறேன், அவனுக்கு ராஜ மரியாதையை ராஜ விருந்தும் அப்படின்னு அவங்க நடுங்குவாங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அற்புதத்தை உங்க வாழ்க்கையில ஏசப்பா செய்ய போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப ஏன் நீங்க ஏசப்பா உங்க கூட இருக்கிறாரு, இங்க ஏசப்பா பிள்ளையா இருக்கிறீங்க, ஏசப்பா தான் உங்களை நடத்துறாரு, எல்லாம் செய்யறாரு, பின்ன ஏன் உங்களுக்கு இப்படி சத்துருக்கள் எதிரிகள் எழும்புறாங்க? நீங்க யோசிச்சு பார்க்கலாம். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு எதிராக வர்றவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? காலகாலத்துக்கு எதிரிகள் கிடையாது, தலைமுறை எதிரிகள் கிடையாது. நமக்கு தெரிஞ்சவங்க தான் நமக்கு சத்துருக்களாக மாறிடுறாங்க, தெரியாதவங்கள எதிரியாக மாறுறாங்க. சொல்லுங்க, நீங்கள் யாருன்னே தெரியாது, அவங்க உங்களுக்கு வந்து எதிரியாக மாறிடுவாங்களா? சொல்லுங்க. அவன் யாருன்னே தெரியாது, எப்படி எதிராக மாறுவான்? யார் சத்துருக்களாக மாறுறாங்க? நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு அறிமுகமானவங்க, நம்ம கூட பழகினவங்க, நம்மளோடு கூட உறவாய் அன்பாய் இருந்தவங்க, நமக்கு வேண்டப்பட்டவங்க இப்ப எதிராய் மாறிவிட்டாங்க. காரணம் என்ன? நம்மை பார்த்து பொறாமையினால ஏதோ ஒரு பொறாமை வந்துருச்சு. ஒன்று நான் இருக்கிற ஸ்தானத்தை இழந்துருவேனோன்னு ஒரு பொறாமை வந்துருச்சு. புரியுதுங்களா? இப்போ இருக்கிறவன் என்ன நினைப்பான்? ஐயோ, என்னுடைய ஸ்தானம், என்னுடைய இடம், என்னுடைய பதவி மற்றவங்களுக்கு போயிருமோன்னு பயத்தில் பொறாமை வந்து பயப்படுவான். பொறாமையினால உங்களுக்கு எதிரியாக மாறிட்டாங்க, சத்ருவாய் மாறிட்டாங்களே ஒழிய நீங்கள் அவங்களுக்கு சதி பண்ணினதுனால எதிரியாக மாறலை. எதிர வராமன்னு சொல்கிறீங்க? அல்லையா சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லைங்க, ஆதியாகமத்தில் 4வது அதிகாரத்தில் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா, இங்கே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் 2 பையங்க பிறக்கிறாங்க. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1-2 வசனத்தை ஒருத்தங்க வாசிங்க பார்க்கலாம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகி ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனான் ஆனான். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளுக்கு முத ஆண்டவர் படைச்ச ஆதாம் ஏவாள் அவங்க தான் முத மனுஷங்க படைச்சார் ஆண்டவர். அவங்களுக்கு 2 பையங்க பிறக்கிறாங்க. மூத்தவன் பேர் காயின், 2வது பையன் பேர் ஆபேல். காயின் என்று சொன்னால் சம்பத்துக்காரன் நிறைவுள்ளவன் அர்த்தம். ஆபேல் என்று சொன்னால் சுவாசம்னு சொல்லுவாங்க, சுவாசம். இன்னொரு பேர் குறைவுள்ளவன் சொல்லுவாங்க. அஞ்சலி உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ சம்பத்துக்காரன் நிறைவுள்ளவன் யாரு? அண்ணங்காரன் காயின். தம்பி சுவாசம் ஆபேல், அவன் குறைவுள்ளவனா இருக்கிறான். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இதை சண்டேஸ் கிளாஸில் சொல்லும்போது சொல்லிக் கொடுப்பாங்க. காயின் அண்ணன் காய்கறிகளை கொண்டு வந்து கொடுத்தான், சொத்த காய்கறிகளை ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்துட்டான், அதனால தான் அவன் காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கலை.
ஆபேல் நல்ல ஆடுகளை கொண்டு வந்து கொடுத்தான், அதனால தான் தம்பிக்காரன் கொடுத்ததை ஆண்டவர் அங்கீகரிச்சிட்டாருன்னு. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. பாருங்க 3வது வசனத்துல, சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். யாரு கொண்டு வந்தது? முத காயின் அண்ணங்காரன் தான் முத ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு போய் கொடுக்குறான். நிலத்துல விவசாயம் பண்ணி விவசாயம் வருது, அந்த விவசாயத்தில் விளைஞ்சதை கொண்டு போய் ஆண்டவருக்கு என்ன செய்யறான்? காணிக்கை கொடுக்குறான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆபேலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணன் கொண்டு போய் காணிக்கை செலுத்துகிறான், அதனால தம்பியும் கொண்டு போய் என்ன செய்யறாங்க? அண்ணன் செலுத்துற மாதிரி தம்பியும் போய், ஆபேலும்னா அண்ணன் செலுத்துகிற மாதிரி தம்பியும் என்ன செய்கிறான்? ஆபேலும் தன் மந்தையின் தலை ஈற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். காயின் தன் நிலத்தின் கனிகளில் சிலவற்றை கொண்டு வந்தான் சொல்லலை. அந்த வசனத்தை நல்லா பாருங்க. 3ஆம் வசனத்துல காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆனா ஆபேல் ஆடுகளில் கொழுமையானவர்களில் சிலவற்றை கொண்டு வந்தான். சிலதான் கொண்டு வந்தான். அஞ்சல உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனா இவன் கனிகளை கொண்டு வந்தான், இவனும் சில கொண்டு வந்தான்னு சொல்லலை. காயினை பத்தி சொல்லலை. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். யாரை அங்கீகரித்தாரா? ஆபேல் தம்பியும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார் ஆண்டவர். ஆனால் முத கொண்டு போய் கொடுத்தது யாரு? முதலால ஆபேல் அல்ல, அண்ணங்காரங்க போய் நிலத்தின் கனிகளை எல்லாத்தையும் கொண்டு போய் காணிக்கையாக கொடுக்குறான். அவரை தம்பியும் கொண்டு போய் என்ன செய்கிறான்? அண்ணன் கொடுக்கும்போது இவனும் போய் கொடுக்குறான். ஆனால் தம்பியும் அவன் காணிக்கை 2வது கொடுத்தவனுடைய காணிக்கையை அங்கீகரிச்சிட்டார். கொடுத்தவனுடைய காணிக்கையை என்ன செய்யல? அங்கீகரித்த மாதிரி இங்கே சொல்லப்படலை. ஏன்னா சொல்லியிருக்குது சோத்திரம். 5ஆம் வசனத்தை பாருங்க. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை, ஏற்றுக்கிறல. தம்பி காணிக்கையை ஏற்றுக்கிட்டாரு, அண்ணன் காணிக்கை அவன் கொண்டு வந்தாலும் அதை அங்கீகரிக்கல, ஏற்றுக்கிறல. காரணம் என்னன்னு நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன்? முத நான் கொண்டு போய் தானே கொடுத்தேன், ஏன் ஏற்றுக்கிறல? 1. 2வது நான் மூத்தவன், ஏற்றுக்கிறல. 3வது நான் நிறைய கொண்டு போய் கொடுத்துருக்குறேன், ஏற்றுக்கிறல. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? இவன் சிலவற்றை தான் கொண்டு வந்தானா? யாரு? தம்பி சிலவற்றை கொண்டு வந்தான் இருக்குது. காயின் கனிகளை கொண்டு வந்தான் இருக்குது. கொஞ்சம் தான் கொண்டு வந்தான்னு சொல்லலை, சொத்தையா கொண்டு வந்தான்னு சொல்லலை, ஆனால் கொண்டு வந்தான். இங்கே தம்பியுடைய காணிக்கையும் தம்பியும் ஆண்டவர் அங்கீகரித்த உடனே இப்போ யார் மேலே பொறாமை வந்துருச்சு? பொறாமை அப்படி கோபமாக எரிச்சலாம் மாறிடுச்சு. தம்பி மேலே அங்கீகரித்த ஆண்டவர் மேலே வந்துச்சோ என்னவோ. இவன் கொஞ்சம் தான் கொண்டு வந்தான், இவனை அங்கீகரிச்சாரு, இவன் காணிக்கை அங்கீகரிச்சாரு. 1 முத நான் கொடுத்து இவன் 2வது தான் போய் கொடுத்தான், 2வது கொடுத்து இவன் காணிக்கை அங்கீகரிச்சாரு. 2. உங்களுக்கு புரியுதுங்களா? 3வது இவன் என்னை விட இளையவன் சின்னவன், இவன் காணிக்க போய் அங்கீகரிக்கிறாரு, என்ன பெரியவனை அங்கீகரிக்கலை. 3 இப்படி அவன் முறுமுறுக்கிறான், கோவப்படுறான். பொறாமை வந்துருச்சு, பொறாமை எரிச்சலாச்சு, எரிச்சல் கோபமாச்சு, கோபம் கொலையாகி மாறிடுச்சு. தம்பியவே கொலை செஞ்சிட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? சொந்த தம்பியவே கொலை செய்து விட்டான். ஏன்? கர்த்தர் அவனை அங்கீகரிச்சார், ஆண்டவர் அவனை ஏற்றுக்கிட்டார். தம்பி மேலே வந்த பொறாமை. ஏன் என் காணிக்கையை அங்கீகரிக்கலைன்னா அவனுக்கு சரியாக விளங்கலை. ஏன் அங்கீகரிக்கலை அதை யோசிக்கணுமா? நம்ம அப்படி யோசிக்க மாட்டோம். எப்படி இவன் இப்படி நல்லா ஆகலாம், எப்படி அவன் இப்படி இருக்கலாம், நேற்று வந்தவன் சர்ச்சுக்கு அவங்க நல்லா இருக்கிறாங்க, எப்படி நல்லா இருக்கலாம், பாஸ்டர் அவங்களுக்காகவே அதிகமாக ஜெபம் பண்ணுவாரா இருக்கும், பாஸ்டர் அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாரா இருக்குது, அவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்மளை ஒதுக்கிட்டாங்க இருக்கும். அப்படிலாம் பொறாமப்படாமல் கோவப்படாமல் யோசிச்சு பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் நிறையா கொண்டு வந்து ஆசீர்வதிக்கப்படலை, காரணம் என்ன? அவன் கொஞ்சம் கொண்டு வந்து ஆசீர்வதிக்கப்பட்டது காரணம் யோசிச்சு பார்த்தா, இவன் சந்தோஷமாக உற்சாகமாக மனப்பூர்வமாக கொண்டு வந்து கொடுக்கல. எப்படி கொடுக்கல? மனப்பூர்வமாக வந்து கொடுக்கல. எப்படி சொல்கிறேன்னா, ஆண்டவர் இவங்க ஆதாம ஏவாளும் பழத்தை சாப்பிடக்கூடாது, பழத்தை சாப்பிட்டு பாவம் செஞ்சுட்டாங்க. பாவம் செஞ்சதுல ஆண்டவர் சொன்னார், மண்ணிலிருந்து உன்னை எடுத்து மனுஷனை ஆக்கினேன். மண்ணை எடுத்தாரு, மனுஷனை ஆக்கினாரு. அந்த மனுஷனை விலாயிரம் எடுத்தாரு, ஒரு பெண்ணை உருவாக்கினார், கணவன் மனைவி ஆக்கிட்டாரு. இவங்க எல்லாம் மண்ணிலிருந்து வந்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் சாயல் அவங்கள உருவாக்கினால அவங்கள சபிக்கலை, நேர சபிக்கலை ஆண்டவர்.
உங்களை சபிக்கிறது என்ன சபிச்சதுக்கு அர்த்தம். ஆனால் உங்களை நேராக சபிக்க மாட்டேன். உங்களை உருவாக்கின பார்த்தியா அந்த மண் அந்த பூமியை சபிக்கிறேன்னு சபிச்சார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ பூமி சபிக்கப்பட்டதா இருக்குது. நல்ல கவனமாக கவனிங்க. பூமி சபிக்கப்பட்டதா இருக்குது. இந்த பூமியிலிருந்து வந்த மனிதனும் என்ன செய்யப்படுறான், அந்த சாபத்தால் என்ன செய்றான், பாதிக்கப்படுறான். அப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ விவசாயம் பண்ணுவ பாரு, முள்ளும் குறுக்கையும் முளைப்பிக்கும் அப்படின்னாரு. முள்ளு தான் வரும். நீ விவசாயம் பண்ணால் பலன் ஈஸியாக எளிமையாக வராது, பலன் நிறைய வராது. முள்ளும் குறுக்கும் முளைக்கும், சரியாக பலன் வராது அப்படி சொல்லி அந்த பூமியை சபிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ அண்ணங்காரன் என்னத்தை செஞ்சுட்டு இருக்கிறான், விவசாயம் செய்கிறான். காயின் என்ன வேலை செய்கிறான், விவசாயம் செய்கிறான். அப்போ விவசாயம் பண்ணும் போதெல்லாம் யாரை திட்டியிருப்பான் சொல்லுங்க, யாரை திட்டியிருப்பான்? இந்த ஆண்டவர் பூமியை சபிச்சிட்டாரு, பூமியை விவசாயம் பண்ணால் முள்ளும் குறுக்கும் முளைக்கமுட்டாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளோதான் விளையுது, இப்படி சாபம் போட்டாரே, இல்லைன்னா நான் வேர்வை சிந்தி உழைச்சி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லையே, வேர்வை சிந்தாமலே நான் சாப்பிட்ருப்பேனே. இப்போ கடுமையாக நான் என்ன செஞ்சுட்ருக்கிறேன், உழைக்கிறேன், கடுமையாக விவசாயம் பண்ணுறேன், வேர்வை சிந்துற ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவர் போட்ட சாபம் தானு. அவன் வேலை செய்யும் போதில் யார் மேலே கோபமாக வேலை செஞ்சுருப்பான் சொல்லுங்க? அவன் வேர்வை சிந்த போதில் ஆண்டவர் மேலே கோவப்பட்டிருப்பான். ஆனால் அப்பா அம்மா செஞ்ச தப்பு பாவத்தை அவன் நினச்சதை விட அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க அவங்க மேலே மட்டும்தான் சாபம் இருக்கணும். அந்த சாபம் ஏன் எங்களுக்கும் வந்துச்சு அப்படின்னு கர்த்தர் மேலே கோவிச்சிட்டு இருக்கிறான். இவன் கர்த்தர் மேலே கோவப்படுறவன் கொண்டு போய் எப்படி கொடுத்துருப்பான் சொல்லுங்க? அப்பா அம்மா சொன்னனால அவன் கொண்டு போய் என்ன செஞ்சுருப்பான், கொடுத்துருப்பான். இப்போ நான் உங்கள் மேலே கோபமாக இருக்கிறேன், ஆனாலும் வழி இல்லை, நான் உங்களுக்கு ஏதாவது நான் கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ எப்படி கொடுப்பேன்? இப்போ வீட்டுக்கார மேலே கோபமாக இருக்கிறாங்க, அவங்க சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தா எப்படி கொடுப்பாங்க? கடமைக்கு கொடுக்கறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? முகத்தை பார்த்து மட்டுமில்ல, முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கலாம். முகத்தை ஏன்னா நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படி இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. 1.5 கிலோமீட்டர் இழுத்துருவாங்க மூஞ்சி ஒரு பக்கம். சோற ஒன்றுங்க சார் சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. அப்படி சொல்கிறது மட்டும் என்ன செய்வாங்க, பிளேட்டை நொட்டு அப்படின்னு வைப்பாங்க. எப்படி சத்தம் கேட்கும், நொட்டுன்னு அப்படி கேட்கும். ஏன் அப்படி வைக்கிற, மெதுவா சத்தம் என்ன, வாங்க வேண்டியதானே, பார்த்துட்டு தானே இருந்தீங்க, கை நீட்டு வாங்க வேண்டியதானே. நான் வாங்குங்கன்னு சொன்னேன், வந்து நீட்டினதோடு நொட்டுன்னு வச்சுட்டு போயிடும். அப்புறம் தண்ணியை வைக்கும்போது டப்புன்னு அப்படி செம்பு வச்சா அங்கே நிரம்பி வலியும் பாருங்க. பாத்திரம் நிரம்பி வலிதுன்னு செம்பில் இருக்க தண்ணி அப்படி குலுங்கி மேலே வந்து சிந்தும். சோறு சாப்பாட்டை தட்டத்தை வைக்கும்போது அப்படி 1-2 சோறு அப்படி குதித்து சுற்றி விழும். அதெல்லாம் பார்த்தாலே தெரியும் அவங்க என்ன இல்லை, உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயத்தில் இல்லை. ஆனால் என்ன கொடுத்து ஆகணும், உழைச்சி கொண்டு வந்து சம்பாத்தியம் பண்ணி காசு கொடுக்குறனால என்னத்தை கொடுக்கணுங்க, சோறு கொடுத்து ஆகணும். சண்டையாக இருந்தானே பிரச்சனையாக இருந்தானே என்ன வச்சாகணும், சோறு வச்சாங்கன்னு டொம்முன்னு வைப்பாங்க. அப்புறம் அங்கே அடுப்பில் சோறு பொங்கினாலும் பாத்திரம் சவுண்டு விட்டுக்கிட்டே இருக்கும். குழம்பு வச்சாலும் நொட்டும்பாங்க, தட்டும்பாங்க, பரட்டும்பாங்க. ஏன்னா வேலை செய்கிறாங்களா, எரிச்சலா கோபமாக இருக்கிறாங்களா, பாத்திரத்தை மேலே காமிப்பாங்க. நிறையா பாத்திரம் அடிக்கடி வீட்டில் ஓட்டையாக போகுதுன்னா உங்கள் வீட்டில் அடிக்கடி கோவப்படுறாங்கன்னு அர்த்தம். பாத்திரம் நெளிஞ்சு இருக்குன்னா காரணம் டென்ஷன் பார்ட்டிங்க வீட்டில் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பாத்திரத்தை பார்த்தே வீட்டு அம்மாக்களை கண்டுபிடிச்சிடலாம். அதாவது சோறு குழம்பு வைக்கிற பாத்திரத்தை பார்த்து, அப்புறம் தட்டு சொம்புகளெல்லாம் பார்த்து உங்கள் வீட்டுக்கார் எவ்வளவு நல்லவர்னு கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் ஈஸியாக எளிமையான டிப்ஸு. ஏன்னா அடிக்கடி தட்டை தூக்கி எரிஞ்சிடுவா அப்படி. அதனால் தட்டு என்ன செய்யுங்க, அப்படி வாய் ஒரு பக்கம் மூக்கு ஒரு பக்கம் கோணிச்சிட்டு இருக்கும். அப்போது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா குடமெல்லாம் நெளிஞ்சு போய் கிடக்கும். பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள மனுஷன் அவ்வளோ நல்ல மனுஷன், அவனுக்கு தண்ணியே கொடுக்கணும், சரி தண்ணி கொடுக்கக்கூடாது அந்த அளவுக்கு என்ன செய்வா அப்படி நல்ல மனுஷன். கோவம் வந்தால் குடத்தை எத்தி என்ன செய்வா அப்படி எத்தி மிதிக்கிறதும் தூக்கி போடுறதும் பாத்திரங்களை நொறுக்கிறதுமா இருப்பா. அப்படி நல்ல மனிதர்கள்லாம் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, தங்கமானவங்க. அவங்கள நொறுக்க மாட்டுக்கார ஆண்டவர் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, கதறவு சோத்திரம். நல்லா கவனமாக கவனிங்க. ஆமாம், வீட்டுக்கு உள்ளே தான் அப்படி இருக்கிறாங்க. வீட்டுக்கு வெளியெல்லாம் தங்கமோ தங்கம், பெயிண்ட் அடித்து வச்ச சுத்த தங்கம். ஆமாவா இல்லையா? வெளியில் என்னைய பார்க்குறீங்க, அப்பா பாஸ்டையா மாதிரி உலகத்தை தங்கம்னா தங்கம் யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிடுவீங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா தான் நான் தங்கம்மா கவரிங்க இல்லை பித்தளையா இல்லை தகரமானே தெரியும். ஆமாவா இல்லையா? ஆமாம், அவர் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தானே தெரியும். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். சொம்பு வாங்கி தண்ணி குடிக்கும்போது பார்த்துக்குங்க,
ஆமாம், சொம்பு நெளிஞ்சிருக்குன்னா ஐயோ ஆள் பயங்கரமான ஆளாட்டு இருப்பார், அவருக்கு வெளியில் தான் வெளிவேசம் தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், கத்தருக்கு சோதம். ஆமாம், முக்கால்வாசி ஆம்பளை தான் உடைக்கிறாங்களா பாத்திரத்தை. ஆமாம், அப்போ அவங்கள என்ன செய்யணும், பாத்திரத்தை வாங்க விடணும். ஆமாம், கத்தருக்கு சோதரம். நான் ஏன் இதை சொல்கிறேன், பொறாமை, ஏதோ ஒரு ஈகோ தான் பொறாமை வருது. என்ன இருக்குதுங்க, ஈகோ பிரச்சனை. நாம் பெரியவனா, அவன் பெரியவனா, அவ பெரியவளா, இவ பெரியவளா, அப்படிங்கிற ஒரு ஈகோவில் தான் என்ன செய்யுங்க எல்லா பிரச்சனையும் அங்கே வருது. இப்போ அவன் காணிக்க வந்து செலுத்துறான், எப்படி செலுத்தியிருப்பான், ஆனால் கொடுக்குறான். நான் எதுக்கும் குறைஞ்சவன் இல்லை, ஆனால் கொடுக்கணும், நிறைய கொண்டு வந்து கொடுப்பான். ஏன்னா நம்ம கெத்து போயிடக்கூடாது, மானம் போயிடக்கூடாதுல்ல, அதனால் கொண்டு போய் பார்த்தியா நிறையா கொண்டு வந்து வைக்கிறேன். பார்த்தீங்களா ஆண்டவரே, நீங்கள் சபிச்சிருந்தாலும் விவசாயம் சரியாக விளையாமல் அப்படி இப்படி பூமியில் சாபம் போட்டிருந்தாலும் நான் உழைச்சி கொண்டு வந்து சம்பாதிச்சு கொண்டு வந்து பாருங்கள், நீங்கள் சாபம் போட்ட பூமியில் எத்தனை கனிகளை கொண்டு வந்து குமிச்சுக்கிறோம் பாருங்கள். அப்படின்னு அவன் என்ன செய்கிறான், ஒரு பெருமையில், ஒரு தெனாவெட்டில், ஒரு சில நேரத்தில் இல்லை ஏன் தான் கொண்டு போகணுமோ அப்படின்னு ஒரு நினப்பில், ஆனால் கொண்டு வந்துடுவாங்க. ஆமாவா இல்லையா? அல்லையா சொல்லுங்களேன். ஒரு சிலர் வீட்டிலையுமே அப்படித்தாங்க, உழைச்சி கொடுக்குறவங்க சந்தோஷமாக கொடுத்தா அது மிச்சம் வந்துடும். அல்லையா சொல்லுங்களேன். நான் வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணி வீட்டில் கொடுத்து தொலைகிறேன் பாருங்க, நான் வேலை செஞ்சு என்ன புண்ணியம் அப்படின்னு வேதனையோடு கொடுத்தாலும் ஒன்றுமெல்லாம் போயிடும். வாங்குற ஆளுங்க நல்ல மனசில், ஆமாம் உழைச்சி கொடுத்து வாங்கி நான் திங்க வேண்டியதாக இருக்கு, என் தலை எழுத்து அப்படின்னு ஒன்றுமெல்லாமே போயிடும். நான் சொல்லுறது புரியுதா உங்களுக்கு? கொடுக்குற ஆளுகளும் நல்ல மனசோட சந்தோஷத்தோட உழைச்சி கொடுக்கணும், வாங்குகிற ஆளுகளும் சந்தோஷத்தோட நிம்மதியோடு வாங்கினீங்கன்னா அது 1 ரூபாயாக இருந்தாலும், அது 10,000 இருந்தாலும், அது 1 லட்சமாக இருந்தாலும் தங்கி இருக்கும், மிச்சம் வந்துடும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அதே மாதிரி ஆலயத்திலையும் வந்து போடுறத சந்தோஷமாக கர்த்தருக்கு கொடுக்கணும். இவன் கொண்டு வந்தான் பாருங்க, இவன் பெருமைக்குன்னு கொண்டு வந்திருக்கலாம், இல்லை இவன் எரிச்சலாக கொண்டு வந்திருக்கலாம், இல்லை இவன் கடமைக்குன்னு கொண்டு வந்திருப்பான். கர்த்தர் மனுஷன் முகத்தை பார்ப்பான். நீங்கள் ஃபேர் லவ்லி போட்டு வந்திருக்கலாம், நீங்கள் பவுடரை போட்டு வந்திருக்கலாம், நீங்கள் மேக்கப்பு போட்டு வந்து பளிச்சுன்னு அப்படி நல்ல மாதிரி வந்து நிற்கலாம். ஆனால் அது நம்மளை ஏமாற்றிடலாம். ஆனால் யாரை ஏமாற்ற முடியாதுங்க சொல்லுங்கள்? அவரை ஏமாற்ற முடியுமா? டக்குன்னு ஓடும்போது இவன் என்னத்தோடு வந்து ஓடுறான்னு யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? யாசநாதருக்கு தெரிஞ்சிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த ஆபேலுங்கிறவன் கொண்டு வந்து போட்டான். எப்படி போட்டான் தெரியுங்களா? அவன் ஆடை கொண்டு வந்து கொடுத்தான் பாருங்க. எப்படி கொடுத்தான் அதை வாசி பாருங்க. அந்த வசனத்தை மென்ஷன் பண்ணாரு, 4ஆம் வசனத்தை ஒவ்வொரு வார்த்தையை கவனிங்க. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும், அதாவதுனா தலையீற்றுனா என்ன ஆடுங்க? தலையீற்றுனா என்ன ஆடு? முதல் குட்டி, முதல் ஆடு, முதல் குட்டியை எடுக்க, முதல் குட்டியில் அந்த முதல் குட்டிகளாக முதல் ஆடுகளாக பிரிக்கிறா. அப்படி பிறந்த குட்டிகளாக பிரிக்கிறாரு. குட்டியை கொண்டு வந்து கொடுத்துடல, ஆடை கொண்டு வந்து கொடுத்துடல. அவர் வாசிக்கும் போது என்ன அங்கே எழுதும்போது, தன் மந்தையில் தலையிட்டு குட்டிகளாக ஆடுகளாக ஒரு பக்கம் பிரிக்கிறாரு. அவைகளில் அந்த தலை ஆட்டுக்குட்டி இருக்கு பார்த்தீங்களா, முதல் பிறந்த ஆடுகள், அந்த ஆடுகள்லாம் ஒரு பக்கமாக சேர்த்துட்டு அந்த பிறந்த ஆடுகளிலேயே நோஞ்சானா பார்த்து எடுத்து கொடுக்கல. பிறந்தது தலை குட்டி, முதல் ஆடு, அதை பிரித்து வச்சு அதுலேயே எது ரொம்ப நல்லா இருக்குதோ அந்த ஆட்டை கொண்டு வந்து என்ன செஞ்சார் சொல்லுங்க? அந்த ஆடை கொண்டு வந்து கொடுத்தாரு. இதை யார் பார்க்கல? மனுஷங்க பார்த்தாங்களா? அப்பா அம்மா பார்த்தாங்களா? அண்ணன் பார்த்தா? அப்படியா? யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? ஆனால் இவர் ஆண்டவர் மேலே வச்சிருந்த அன்புனால, அவர் மேலே வச்சிருந்த மரியாதையினால, அவர் மேலே வச்சிருந்த பக்தி வைராக்கியத்தினால பிறந்த ஆட்டுக்குட்டி ஆடுகளை ஒதுக்கி அதையே கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லை ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டியில் 2வது 3வது குட்டி போட்டது ஏதோ கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். தலை ஆடாக பார்த்தார். ஏன்னா பிறக்கிற ஆடு நல்லா கொழுமையாக, நல்லா செழுமையாக நல்லா இருக்கும். இது கத்தருக்கு அப்படின்னு அன்னைக்கு சொல்லாத போதே அவன் தெரிஞ்சுட்டு எடுத்து வச்சு அதுலேயே முதல் ஆடுகளை பிறந்ததுலேயே நல்லா உள்ளதை சிறந்ததை கொண்டு வந்து ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க. ஆண்டவர் கொண்டு வரும்போது அவன் மேலே சந்தோஷப்பட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ கொடுக்கறது இல்லை, கொடுக்குற உன் மனசை கத்தர் பார்க்குறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா.
கொடுத்தது அல்ல, கொடுத்தவன் மனசையும் உன்னை ஆண்டவர் பார்த்து கண்மூடித்தனமாய் கர்த்தர் அளவில்லாமல் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த ஆரம்பிச்சிருவாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி நீங்கள் சபையில் ஆலயத்தில் ஆண்டவரை தேடி வர ஜனங்களை பாருங்கள். ஒரு சிலர் திடும்பு கூட ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருப்பார், பயங்கரமாக ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னடா அப்படி நீங்கள் நினச்சா காரணம் அதுதான், அவங்க மனசு, அந்த கொடுக்கிற மனசு. ஆண்டவர் மேலே வச்சுக்கிற அன்பையும் மரியாதையும் கொடுக்கறது மூலமாக வெளிப்படுத்துவாங்க. ஒரு சிலர் சரக்கு 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 சரக்குன்னு எண்ணி கரைப்பட்டிருக்குது, மைப்பட்டிருக்குது, மஞ்சள் பட்டிருக்குது, சுருங்கி இருக்குது, கசங்கி இருக்குது. இதை எதுக்கு யாருக்கு எங்கே போய் போட்டுடலாம்? கொஞ்சம் ஓரமாக கிழிஞ்சு இருக்குது, கொஞ்சம் டேப்பு போட்டு சைடை அடிச்சு விட்ருக்குது. பாஸ்டர்னு வாங்க திருப்பி காமிங்க, என்ன கொஞ்சம் அழுக்காக இருக்குதே, கொஞ்சம் மஞ்சளாக இருக்குதே, கொஞ்சம் அப்படி இருக்குதே, அப்படி வாங்கி பார்த்துட்டு அவர் வாங்கி போட போகிறாரு. இல்லை நம்மளை சுருட்டி நம்மளை அமைச்சு கொண்டு போய் அப்படி ஒரு போர்டு அதை மறைச்சிக்கிட்டு அப்படி போட்டு போகிறோம். யாருக்கு தெரிய போகுது? ஆனால் இது யாருக்கு தெரியுங்க? சொல்லுங்க, யார் பாப்பா? ஆண்டவர் பாப்பார். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த ஆபேலும் கொண்டு வந்து கொடுத்தான் பார்த்தீங்களா? அப்போ அது யார் பார்த்தது? யாருமே பார்க்கலன்னா அவர் ஆண்டவர் பார்த்துருக்கிறாரு. அதனால் அவன் மேலே பிரியப்பட்டார், அவனை அங்கீகரித்து அவனை ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் அவங்க சொந்த அண்ணனே எதிராக போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம், பொறாமை. இன்றைக்கி உங்களுக்கு நிறைய பேர் எதிரிகளாக மாறுறாங்களா? உங்கள் மேலே பொறாமை. உங்களை விட அவங்க மேலே இருக்கணும், நீங்கள் ஒரு நாள் மேலே வரக்கூடாதுன்னு பொறாமையில் தான் உங்களுக்கு எதிரியாக மாறிக்கிறாங்க. நீங்கள் அவங்க மேலே பொறாமைப்பட்டு எதிரியாக ஒரு நாள் மாறிடாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உங்களுக்கு எதிரிகள் ஏன் எழும்புறாங்க? ஒன்று, ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு. ரெண்டாவது, உங்களை அங்கீகரிக்கிறாரு. மூணாவது, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அதனால் நீங்கள் ஒன்றுமில்லாமல் இருந்து நீங்கள் இன்னைக்கு வசந்துக்கிட்டே போகிறத பார்த்து மற்றவங்க பொறாமையினால் உங்களுக்கு எதிரியாக மாறிட்டாங்களே தவிர நீங்கள் அவங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணலை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்படிப்பட்ட முன்பதாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கொண்டு நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.